எனது உண்மை யாது? அப்படின்னா என்னோட உண்மை என்ன? பகவான் சொல்றார், நீயே உண்மை. தானே தானே தத்துவம். தத்துவம் வேறு, அதை அறியும் நாம் வேறல்ல. நீதான்ப்பா உண்மை. உன்னை தவிர வேற உண்மை கிடையாது. தானே தான் தத்துவம். தத்துவம் வேற, நீ வேற, நான் வேற கிடையாது. எல்லாம் வெவ்வேறு என்ற அந்த ஒரு இதே கிடையாது. இருக்கிறது ஒன்றுதான் அப்படிங்கிறத சொல்றார். தத்துவத்திற்கு உண்மைக்கு அந்நியமாய் நமக்கு இருப்பேது. உண்மைக்கு அந்நியமாய் அப்படின்னா சத்தியம். அந்த சத்துக்கு வேறாக வேற எந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஒன்லி ஒன் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் தேர். அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேறாக இன்னொரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இருப்பது நமது இயல். உபாதிகளோடு உபாதிகளை ஒதுக்கினால் அவ்வுண்மை தானே துளங்கும். அதாவது ஒரிஜினல் ஒண்ணு இருக்கு, அதனோட கலப்படம் சேர்ந்துருச்சு. இப்ப கலப்படமும் ஒரிஜினலும் சேர்ந்து இருக்கிறதுனால எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம அதனால நமக்கு ஒரு தோற்றங்களை ஏற்படுத்துவது போல நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து கான்சியஸ் ஸ்டேட். அதுதான் என்ன சொல்றாரு, தானே தானே தத்துவம் என்ற நமது உண்மை தன்மை, கான்சியஸ் ஸ்டேட். இப்ப உபாதின்னு சொல்லக்கூடிய இந்த கலப்படமான ஒரு விஷயம் வச்சுங்களேன், அதே போல இருக்கிற மாதிரி இந்த உடம்பு மனசு இந்த அந்த கரணங்கள் இவையெல்லாம் சேர்றதுனால நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கான்சியஸ்னஸ்ல இல்லாத மற்றதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதையும் நம்ம கான்சியஸ்னஸ் நம்ம நினைக்கிறது உண்டு. இல்ல அதனால நம்மளுடைய உண்மை நிலையை மறக்கிறது உண்டு. அப்ப அந்த இதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சரியா போயிடும். கலப்படத்தை எல்லாம் ஒதுக்கிட்டேன்னா உண்மை எதுன்னு விளங்கிடும். நம்ம விசாரம் பண்றது எதுக்குன்னா, எது அழியக்கூடியது, எது மாறக்கூடியது, எது நிலையில்லாதது, எது அசத்தியமானது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து அப்படி அழியக்கூடியது, மாறக்கூடியது, நிலையில்லாதது, இந்த காலத்துக்கும் தேசத்துக்கும் உட்பட்டது, நாமரூபங்களுக்கு உட்பட்டது, இவை வந்து சத்தியமாக இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் நான் ஒதுக்குறேன். நேத்தி 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 நேத்தின்னு இதுவல்ல 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 இதுவல்ல, இதெல்லாம் அழியக்கூடிய விஷயங்கள் நானாக இருக்க முடியாதுன்னு இதெல்லாம் ஒதுக்குனா கடைசியில அழியாத மாறாத தத்துவமான நான் நானாக அறிவேன் அப்படிங்கிறதா சொல்றார். உடனே அந்த நபர் அடுத்த கேள்வி கேட்கிறார், என் தத்துவத்தையும் என் கடமைகளையும் அறிய விரும்புகிறேன். சரி, நீங்க சொல்றீங்களா அந்த தத்துவம் தத்துவம்ன்றீங்களா, அந்த என் தத்துவத்தை எது, என்னுடைய கடமைகளை அறிய விரும்புறேன்னு கேட்கிறார். உடனே பகவான் சொல்றார், முதலில் உன் தத்துவத்தின் உனது உண்மையை உணர், அதன் பிறகு கடமைகளை பற்றி சிந்திக்கலாம். நீ யாருன்னு கண்டுபிடிச்சுக்கோ, நீ யாருன்னு உன்னோட உண்மையை உணர்ந்துக்கோ, அதுக்கப்புறம் உன் கடமையெல்லாம் பத்தி நீ யோசி. கடமையை செய்ய விரும்பும் நீ யாரென்று முதலில் உணரு. அவ்வாறு உனது உண்மையை உணரின் உனக்கு அயல் எதுவுமே இராது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு அந்த கடமை இருக்கு இந்த கடமை இருக்கு. அதாவது தண்ணிக்குள்ள தண்ணி இருக்குல்ல, ஆறு தண்ணீர் தான். தண்ணியில உட்காந்து நீங்க எவ்வளவோ எழுதினாலும் அடுத்த செகண்ட் ஒரு அலை வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன ஆயிடும், அது அதுக்கு ஒரு மீனிங்லெஸ் ஆயிடுது. புரியுதா இல்லைங்களா? ஒரு ஒயிட் போர்ட்ல எவ்வளவு எழுதினாலும் ஒரு ஒரு வாட்டி எரேஸ் பண்ணா எல்லாமே என்ன ஆயிடும், எரேஸ் ஆயிடும். அது போல எனக்கு கடமை இருக்கு, நான் அதை செய்யணும், நான் இதை செய்யணும், எனக்கு அது இந்த உலகத்துல நீங்க செய்யறது எல்லாமே அழகா ஒரு பழமொழின்னு இல்லை, ஒரு வழக்காட சொல்லிருக்கும், நீ புடுங்குற எந்த ஒரு ஆணியும் தேவையில்லாத ஆணி என்று சொல்லுவார்கள். உன்னால வந்து அது போல இந்த உலகத்துல நம்ம செய்யறது எல்லாமே வந்து ஒரு அது அது எதுக்காவது ஒரு மீனிங் இருக்கான்னா, அல்டிமேட்ல இருந்து பார்க்கும்போது இந்த எதுக்குமே ஒரு அர்த்தமே கிடையாது. நீங்க கனவுல வாழ்றீங்கல்ல, சடனா அந்த கனவுல இருந்து வேக்கப் ஆயிடுறீங்க. அந்த கனவுக்கு என்ன என்ன வேல்யூ இருக்கு, என்ன வேல்யூ கொடுக்க முடியும்? திடீர்னு நீங்க கனவுல ஓவர் நைட்ல நீங்க நைட் படுக்கிறீங்க, கோடீஸ்வரன் ஆயிடுறீங்க, அம்பானிக்கு அதுக்கு மேலேயும் போயிடுறீங்க, எல்லா உலக தலைவர்களும் உங்க காலில் வந்து விழுவுற மாதிரி கனவுல வருது. நாம நினைக்கிறோம், ஆஹா இப்படி ஆயிட்டமே அப்படி ஆயிட்டமே, அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டமேன்னு. திடீர்னு கண் விழிக்கும் போது நம்ம வந்து பக்கத்துல வந்து ஒரு அலுமினிய பாத்திரத்துல ஒரு 5 பைசா 10 பைசா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த அந்த கனவு நடந்ததுனால என்ன விளைவு வந்தது, என்ன பலன் கிடைச்சது? சரி, அந்த மாதிரி நடந்தது எங்க போச்சு? இருக்கிற இடம் தெரியாம அதை திருப்பி தேடி பார்த்தா கூட அதை எடுக்க முடியாது.
அதுபோல நீரிலே வரையக்கூடிய, நீரிலே எழுதக்கூடிய தன்மை கொண்டது போல இந்த உலக வாழ்க்கையானது, இந்த விவகார வாழ்க்கை. இதுல பெருசா நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க இந்த அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ரேட் ரேஸ். ஈவன் இந்த அந்த எலியோடைய அந்த ரேஸ் வைப்பாங்களாம். எவ்வளவு தூரம் அதுல போய் எந்த எலி ஜெயிச்சாலும் அது எலியா தான் இருக்க போகுது. அது ஒண்ணும் அதுக்கு மேல மாற போறது இல்ல. அது போல இந்த உலகம் மித்தியாவான இந்த உலகத்துல நான் அதை பண்றேன், இதை பண்றேன், இதை சாதிக்கிறேன், அதை சாதிக்கிறேன், நீ என்ன சாதிச்சாலும் அது எண்ட் ஆஃப் தி டே அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளுடைய அகங்கார திருப்தி அடையும். என் ஆசையை நான் நிறைவேறிட்டேன்னு உங்களுக்கு ஒரு திருப்தி உணர்வு போல இருக்கும். அது கொஞ்ச நேரம் இருக்கும். அடுத்த ஒரு 5 நாள் 2 நாள் கழிச்சு அடுத்த ஆசைக்கு போயிடுவோமே தவிர, முழுமையான திருப்தி இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உலக விஷயங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்க முடியாது. அப்படி கிடைக்கிறதா இருந்தோம்னா இந்த எவ்வளவோ பேர் உலகத்துல திருப்தியானவங்களை அடைஞ்சு அதுதானே வழின்னு நம்ம காட்டி கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. உலகத்துல முழுசா திருப்தி அடைஞ்சிருந்தேன்னா இப்ப எதுக்கு உட்காந்துட்டு இந்த மாதிரி இந்த சத்சங்கத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம்? நமக்கு இன்னும் அந்த திருப்தி உணர்வு வரல. எங்கேயோ அதிருப்தி உணர்வு உள்ள இருக்குது, ஏதோ குறை உணர்வு இருக்குது. அதனாலதான் நம்ம அதை தேடிக்கிட்டே இருக்கிறோம். சோ கடமையை விரும்பும் நீ யார் என்று முதலில் உணரு. நீ உன் கடமையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீ யாருன்னு உன்னை பாரு. நீ யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ உனக்கு வேற வெளியவே கிடையாதுங்கும் போது நீ என்ன கடமையை செய்யறதுக்கு இருக்கு? ஒன்லி கான்சியஸ்னஸ் தான் எக்ஸிஸ்ட் இருக்கும்போது வெளியே அவுட்டர்ல ஒண்ணுமே கிடையாதுங்கும் போது நீ என்ன உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? there is a no action. அதைத்தான் இங்க சொல்றாரு. அவ்வாறு உனது உண்மையை நீ உணரின் உனக்கு அயல் எதுவுமே கிடையாது, உனக்கு வெளியே எதுவுமே கிடையாது. நான் என்றும் என் கடமை என்றும் நினைப்பதற்கு இடமே இராது. நானு என் கடமை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸே அங்க கிடையாதுப்பா அப்படிங்கிற. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அப்ப என் கடமையெல்லாம் செய்யலாமா, செய்யக்கூடாதா, என் பொறுப்பெல்லாம் இருக்கே செய்யக்கூடாதா அப்படின்னா, இதுக்கெல்லாம் நீங்க யாருன்னு உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கே அதுக்கான பதில் கிடைச்சிரு. இவர் சொன்ன மாதிரி பதில் கிடைச்சிரு. அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கேள்விகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால முதல் நம்மளை யாருன்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது எல்லா கேள்விக்கும் பதில் வந்துடுது. உலகம் இருக்கா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா, இறப்பு பிறப்பு என்ன, பிற இறப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நமக்குள்ள இருக்க கேள்விகள்லாம் நான் யாருன்னு தெளிவு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தெளிவுல இருந்து இதுக்கெல்லாம் பதில் வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் அந்த தெளிவு வரலையா, இந்த மாதிரி மகான்கள் சொன்னது, ஏற்கனவே அந்த தெளிவடைஞ்ச ஞானிகள் சொன்னதை சத்தியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குருமுகமாக நாம அதை அவங்க தெளிவடைஞ்சவங்க சொல்லும் போது அது அப்படித்தான் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்கணும். நமக்கு ஒரு காலத்துல அது சித்தி ஆகலாம். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் போலாம். அது ஒவ்வொருத்தரோட சுதந்திரம். புரியுதா இல்லைங்களா? அது அவங்கவுங்களுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்தது. ஆனா சத்தியம் ஒன்றுதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லது.